அட இல்ல நீங்க இன்ஸ்பெக்டர், என்ன ஒரு நிமிஷம் சொல்றீங்க? என்ன நீங்க இப்படி என்ன பண்ணாதீங்க பண்றீங்க? மேடம். நான் சொல்றத கரண்ட் கேளுங்க. மேடம். இருங்க இருங்க மேடம், நாங்க இல்ல, பேசுறோம். கரண்ட் கரண் என் பேச்ச பண்ணாதீங்க. இப்படி விட்டுருங்க பண்ண மேடம். கூடாது. நான் சொல்றத கரண் செய்வான். கரண் நீ செய்வல்ல? இத நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. இன்ஸ்பெக்டர் என்ன பண்றீங்க? நீங்க இப்படி எல்லாம் பண்ண கூடாது ப்ளீஸ். இதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கரண் எந்த கிரைமும் செய்யலையே. இவனுக்கு இன்னைக்கு மூட் சரியில்லை. நிறுத்து. பிரீதா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ஜிஓ ஆளுங்க, கூட போலீஸ்காரங்களும் இருக்கும். எல்லாரும் உன்னோட உரிமைக்காக போராடுறோம். ஆனா நீ இவனுக்கு சப்போர்ட் பண்ற? கரண் முன்ன எல்லாரும் முன்னாடி இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் யோசி. ஒருவேளை நாங்க மட்டும் இங்க இல்லன்னா உன் நிலைமை என்ன இருக்குன்னு யோசி. இன்ஸ்பெக்டர், நான் உங்ககிட்ட உறுதியா சொல்றேன், என்னோட புள்ள கரண் பிரீதா கிட்ட தப்பா நடந்துக்க மாட்டான். ப்ளீஸ் மேடம், இவனை அரெஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். வெளியே வா. வா. கரண், இங்க பாரு, நீ வாசலுக்கு அந்த பக்கம் போய் பிரீதா கூட நில்லுப்பா. நீங்க 2 பேரும் ஒன்னா கிரக பிரவேசம் பண்ணுங்க ப்ளீஸ். போப்பா. கரண், எனக்காக தயவு செஞ்சு போப்பா ப்ளீஸ். மஹிரா, நீ பெரியவங்களை எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணுவ, எல்லாரையுமே நீ மதிப்ப. உன் முன்னாடி இவ்ளோ நேரமா கரீனாத்த அவ்வளவு வெயிட்டான தட்டோட நிக்கிறாங்க. அவங்க கையில இருக்க தட்டை வாங்கி கீழே வைக்கலாம்ல. கமான். அட, என்ன பாக்குறீங்க? வாங்கி வைங்க. வைங்க. நான் தான் சொன்னேன்லம்மா, பிரீதா இந்த வீட்டுக்கு வந்தா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். பிரீதா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னோட லக்கி சாம் அவ. அவ எந்த பொருள்ல கை வைக்கிறாலும் அது அப்படியே தங்கமாயிடும்பா. இன்னைக்கு எனக்காக, உன்னோட அம்மாக்காக என்னோட லக்கி சாமோட முகத்தை பார்த்திருக்கேன்னா. என்னாச்சு? ஏன் குங்குமத்தை வைக்க மாட்டேங்கிறீங்க? மஹிரா, ஸ்டாப் இட். மஹிரா, ஸ்டாப் இட். உன்கிட்ட எத்தனை முறை சொல்றது, எத்தனை முறை புரிய வைக்கிறது? என்ன இப்படி கோவப்படுத்தாத. ஐயோ, உனக்கு புரியலையா? திடீர்னு ஜாதகத்துல ஏதாவது நல்ல நேரம் வந்துட்டா அவங்களுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்படிதான் பிரீதாக்கு நடந்துட்டு இருக்கு. அதான் அவ இந்த மாதிரி தலைமையில ஏறி ஆடுறா. என்னமோ கடவுளே அவ தலையெழுத்து எழுதுன மாதிரி இருக்கு. வாழ்க்கையில அவ ஏதாவது நல்ல காரியம் பண்ணிருப்பா. ஆனா எனக்கு ஒண்ணு சொல்லு, பாவ மூட்டை நிறைஞ்சிருச்சுன்னு ஏதாவது இருக்கா என்ன? ஒருவேளை இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் உன் பாவ மூட்டை நிறைஞ்சு போயிடுச்சு. அதான் ஒவ்வொரு முறையும் நீ மாற்ற நான் தப்பிச்சுக்கிறேன். வேணா பாரு, நாளைக்கு பொழுது விடிஞ்சதும் பிரீதா உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவா. ஒருவேளை வீட்டுல உள்ளவங்க ஒத்துக்கலன்னா அவ அந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவா. நீ என்ன பேசிட்டு இருக்க? என்ன பாவ மூட்டை? எனக்கு எந்த பாவ மூட்டையும் கிடையாது. ஏன் ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா நான் எந்த பாவமும் பண்ணல ஷெலின். நான் கரணை காதலிக்கிறேன். அவனை ரொம்ப காதலிக்கிறேன். அந்த காதலுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ என்ன சொன்ன? பிரீதா என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாளா? நான் அவளை வெளியே அனுப்புவேன். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. மஹிரா, என்ன பிளான்? பிரீதாவை கழுத்தை பிடிச்சு நான் நாளைக்கு அவளை வெளியே தள்ளுவேன். அண்ட் இட்ஸ் மை சேலஞ்ச். அந்த இன்ஸ்பெக்டரையும் தான்.
நாளைக்கு எல்லாரும் இங்க நின்னு வேடிக்கை பார்ப்பாங்க. நான் அந்த பிரீதாவை கழுத்தை பிடிச்சு வெளியே அனுப்புவேன். மஹரா, நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்ண மாட்டேங்கிற. நாளை காலையில நடக்கிறதுலாம் விஷயம் இல்ல. விஷயம் இன்னைக்கு ராத்திரி தான். அது வாழ்க்கையில ஒரே ஒரு முறை தான் வரும். முதல் இரவு. இன்னைக்கு கரணுக்கும் பிரீதாக்கும் முதல் இரவு. ஒரு நிமிஷம். என்னாச்சு பிரீதா? நீ எதுக்காக அவங்கள தடுக்கிற? நீ இந்த வீட்டு மருமக. ஒரு மருமகளை எப்படி வரவேற்கணுமோ அப்படிதான் வரவேற்கணும். ஒருவேளை இவங்க குங்குமம் வைக்கலனா நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இவ ஒன்றும் கவலைப்படல, ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. இதோ இந்த ஆட்டிடியூடு தான் ரிஷப், உன்னோட தம்பியோட இந்த ஆட்டிடியூட்னால தான் நான் அடிக்கடி இந்த வீட்டு பக்கம் வர வேண்டியதா இருக்கும். அதுவும் யாரும் பிரீதாவை தொல்லை பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான். சரி, நீங்க உங்க மருமகளை வரவேற்க வேண்டிய வேலையை பாருங்க. நாங்க இங்கதான் இருக்கோம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் இந்த சம்பிரதாயத்தை நிறுத்துறதுக்கான காரணம் என்னோட இவரோட ஆட்டிடியூடால ப்ராப்ளம் இல்ல. ராக்கியம்மாவோட பிஹேவியர்னால பிரச்சனை இல்ல. அந்த மாதிரி எதுவும் இல்ல. அது என்னன்னா, நான் என்னோட வீட்ல இருந்து இங்க வரதுக்கு கிளம்புனப்போ என்னோட அம்மா அங்க ரொம்ப கவலையா இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் கரனோட குடும்பத்துக்கு தான் போறேன்னு. எந்த ஒரு வீட்ல இருந்து இன்னைக்கு என்ன கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளினாங்களோ அந்த வீட்டுக்கே போறேன்னு தெரியும். அதனால ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. இப்போ எல்லாம் சரியாயிடுச்சுல. அதோட என்னோட வீட்ல எனக்கு இவ்ளோ அழகா கிரகப்பிரவேசம் நடக்கும்போது இத எல்லாத்தையுமே என்னோட அம்மா, என்னோட தங்கச்சி, என்னோட வீட்டாளுங்க பாக்கணும்னு நினைக்கிறேன். அப்பதான் என்னோட அம்மா இத பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அவங்க பொண்ணு சேஃபா இருக்கானு, சந்தோஷமா இருக்கானு. வாவ், என்ன வார்த்தை சொன்னீங்க! மனசை தொட்டுட்டீங்க. ஒரு நல்ல பொண்ணாலதான் இப்படி பேச முடியும். ஒரு நல்ல பொண்ணா இருக்கும்போது அவ எவ்வளவு நல்ல மருமகளாவான்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நான் இங்க 2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? 2 நிமிஷம் பொறுமையா இரு. அவங்க சரளாமாக்கு ஃபோன் பண்றாங்க. கிரகப்பிரவேசத்தை காட்டுறதுக்காக 2 நிமிஷம் இரு. கரண், பிரீதா, நீங்க ஃபோன் பண்ணுங்க. காயத்ரி மேடம், என்னோட போனை கொடுங்களேன். என்னோட போன் யார் பண்றாங்கன்னு பாரு. யாரு? அக்கா தான் பண்றாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா எடு. வீடியோ கால். சரி, கொடு, என்கிட்ட கொடு. இது எப்படி ஆன் பண்றது? இது மேல இப்படி. மா மா ஜான்கி, சீக்கிரம் வாங்க. மா, இங்க எனக்கு கிரகப்பிரவேசம் நடக்குது. நீங்க எல்லாருமே இத பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். பிரீதா, அங்க எல்லாம் ஓகே தானே? நீ நல்லா இருக்கல்ல? வணக்கம் ஆண்டி. வணக்கம் ஆண்டி. ஆண்டி, நீங்க பிரீதாவை நினைச்சு டென்ஷனே ஆக வேண்டாம். இவ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, ரொம்ப தைரியமாவும் இருக்கா. இன்னைக்கு இவ இந்த வீட்டுக்குள்ள ஒரு மருமகளா, ஒரு மகளா அடி எடுத்து வைக்க போறா. உறுதியா சொல்றேன், இவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆண்டி, நீங்க ஏன் அழறீங்க? இது சந்தோஷமான தருணமாச்சே. சந்தோஷமா இருங்க. கிரகப்பிரவேசம் நடக்கிறத சந்தோஷமா பாருங்க. சரி சரி, பரவாயில்ல. அழுததெல்லாம் போதும். என்கிட்ட போனை கொடுங்க. நான் சரளா ஆண்டிக்கு கிரகப்பிரவேசத்தை காட்டுறேன். மாம், சிரிச்சுக்கிட்டே பிரீதாவை வெல்கம் பண்ணுங்க. பிரீதா, இப்ப நீ உன் வலது காலால அரிசி இருக்கிற இந்த கலசத்தை வீட்டுக்குள்ள தள்ளிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வாமா. அதுக்கப்புறம்
இந்த குங்குமம் கரைச்சு வச்சிருக்கிற தட்டுல உன்னோட காலை வை. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வா. நீ உள்ள வரும்போது உன் கூட சேர்ந்து லக்ஷ்மியும் வந்துருவாங்க. நானே என்னாலும் என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே உன் கைகள் கோர்க்கும் போர் நொடி என் கண்கள் ஓர நீர் துளி உன் மார்பில் சாய்ந்து போக தோணுதே. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சு பேசுதே. சரளா ஆண்டி, கிரகப்பிரவேச சம்பிரதாயம் முடிஞ்சு போச்சு. இப்ப 2 பேரும் வீட்டு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க. என்னாச்சு? ஏன் எல்லாரும் என்னை பார்த்து இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? அது சரி, எனக்கு இந்த சம்பிரதாயத்தை பத்திலாம் எப்படி தெரியும்னு ஷாக் ஆயிட்டீங்களா? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, எப்படி தெரியாம இருக்கும்? இந்த ரிஷப்க்கு என்னாச்சு? இந்த கல்யாணத்தை நினைச்சு இவ்வளவு சந்தோஷப்படுறான். பிரீதா, பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருங்க, எப்பவும் சந்தோஷமா இருங்க, எப்பவும் ஒண்ணா இருங்க. எங்க வீட்டுல பெரியவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. இப்ப உங்க டர்ன். நீங்களும் மனசார நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க. 2 பேரும் சந்தோஷமா இருங்க. கடவுளே, பிரீத்தாவை என்னைக்குமே சந்தோஷமா வச்சிருப்பா. அவளுக்கு கஷ்டமே வரக்கூடாது. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. ரொம்ப ப்ளீஸ் மேக் ஷூர் என்னோட அக்காவோட கண்ணுல தண்ணீரே வரக்கூடாது. அவங்க இது வரைக்கும் எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருக்கணும். ஏதாவது மாறிச்சுன்னா அவ்வளவுதான். கரெக்ட். ஆக்சுவலா இந்த விஷயத்தை எங்க வீட்டு பெரியவங்க சொல்லணும், ஆனா நான் சொல்றேன். உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஸ்ருதி, இப்ப நம்ம உறவுக்காரங்களாயிட்டோம். இது எல்லாத்துக்கும் இறைவனுக்கு தான் நாம நன்றி சொல்லணும். பை ரிஷப் சார். பைக்கா. பை. சந்தோஷமா? வெல்கம் டு அவர் ஹோம். யுவர் ஹோம்.
வாழ்த்துக்கள் பிரீதா, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, இப்ப நாங்க கிளம்புறோம். ஆனா ஒரேடியா இல்ல, இன்னைக்கு மட்டும்தான். ஏன்னா என் கதை இன்னும் முடியல, என்னோட கடமையும் இன்னும் முடியல. நான் இங்க அப்பப்போ வந்துட்டு போயிட்டு தான் இருப்பேன். நான் இங்க வர்றது பிரீதாவுக்கு எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கான்னு பாக்குறதுக்காக வருவேன். கரண் சார், உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் உங்களுடைய ரொம்ப பெரிய ஃபேன். உங்களோட எல்லா மேட்சையும் நான் பார்த்துருக்கேன். உங்களோட இந்த இன்னிங்ஸையும் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். 2 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். தேங்க்யூ. 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 My God, my God. ஃபைனலி அக்கோட வாழ்க்கை நல்ல முறையில மாற போதுமா? இந்தாங்க பாரு. அட, ஸ்வீட் சாப்பிடாம வாழ்த்து சொன்னா எப்படி? அட, ஸ்வீட் இல்லாம எதெல்லாம் கொண்டாட முடியும்? அதோட இன்னைக்கு டபுள் செலிப்ரேஷன். முதல்ல அக்கா ஃபைனலி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ரெண்டாவது அங்க எல்லாரும் அக்காவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கம்மா. ஸ்வீட் இந்தாங்க, நானும் சாப்பிடுறேன். சாப்பிடுங்கக்கா. அதான் எல்லா சம்பிரதாயமும் முடிஞ்சிடுச்சே. கிரகப்பிரவேச சம்பிரதாயமும் முடிஞ்சிடுச்சு. கரண் இத்தனை நாள் 3வது மனுஷனா இருந்தவரு இன்னைக்கு உங்க மாப்பிள்ளை ஆயிட்டாருக்கா. அடடா மாம். அதே மாதிரி இன்னொரு சம்பிரதாயம் இருக்கு, அதுவும் ராத்திரி முடிஞ்சிடும். இன்னும் என்ன சம்பிரதாயம் பாக்கி இருக்கு? அட வாயாடி, அது என்னன்னு தான் சொல்ல. தெரியல, நான் சும்மா சொன்னேன். சொல்லு. அட, இது கூட தெரியாதா ஜானகி ஆண்டி? சாரி. மகேஷ் அங்கிள், இனிமே நான் உங்களை அங்கிள்னு கூப்பிட மாட்டேன். இன்னையில இருந்து நான் உங்களை என்ன கூப்பிட போறேன் தெரியுமா? முறை வச்சு கூப்பிட போறேன். அப்படிதானே நான் உங்களை எப்பவுமே பார்த்துட்டு இருக்கேன். என்னோட அப்பா, நான் என்னோட அப்பாவை எப்படி கூப்பிடுவேன்? அப்பா. இன்னையில இருந்து நான் உங்களை அப்பான்னு தான் கூப்பிடுவேன். இங்க பாருங்கப்பா, இப்போ உங்க பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தாச்சு. இனி எப்பவும் உங்க கண்ணு முன்னாடியே இருப்பா. நீங்களும் என் கண்ணு முன்னாடியே இருப்பீங்க. இனிமே உங்களுக்கு எந்த ஒரு தப்பும் நடக்காது. இனிமே உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்கும் எந்த கெட்டதும் நடக்காது. ஏன்னா நான் இந்த குடும்பத்துக்கு முன்னாடி இந்த குடும்பத்துக்கு கவசமா நிப்பேன். எந்த ஒரு கெட்டதையும் நடக்க விட மாட்டேன். ஆனா இது எல்லாமே செய்யறதுக்கு எனக்கு நல்ல தைரியம் வேணும். அந்த தைரியத்தை நீங்க தான் எனக்கு தரணும். உங்க ஆசீர்வாதம் எனக்கு வேணும். உங்க பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. இந்த வீட்டை தப்பான கண்ணோட்டத்தோட பாக்குறவங்க கண்ணு நான் நோண்டிடுவேன். இந்த வீட்டுக்கு கெட்டது செய்யணும்னு நினைக்கிற எதிரிகளை நான் எதிர்த்து போராடுவேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நம்ம வீட்டுல என்னைக்கும் சத்தியம், தைரியம், உறவுகள் தான் ஜெயிக்கும். எல்லார் மனசுலயும் இருக்கிற அன்பு கண்டிப்பா ஜெயிக்கும். எப்பவும் ஜெயிக்கும். மைரா, என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஷெலன், என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. காலையில நான் அவளை பாத்துக்கிறேன். ஆனா எனக்கு ராத்திரி கிளாக்ல இருந்து டெலீட் பண்ண முடியாதுல்ல. எனக்கு நல்லா தெரியும் பிரீதா எவ்வளவு ஸ்மார்ட், எவ்வளவு தந்திரக்காரியா இருக்கா. என்னால கரணை நெருங்கி போக முடியாதுல்ல. அண்ட் பை சான்ஸ் அவங்க 2 பேருக்கும் நடுவுல இல்ல. மைரா, இங்க வா. மைரா, இங்க பாரு, நான் சொல்றது கேளு. கரண் பிரீதாவோட ஒரே ரூம்ல ஒரே பெட்ல அப்படி இப்படின்னு எதுவும் செய்ய மாட்டோம். கரண் பிரீதாவை இந்த ஏரியால கூட பார்க்க விரும்பல. கரண் அந்த பிரீதாவோட முகத்தை கூட பார்க்க விரும்பல.